பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். வனவாச அஜ்ஞான வாசத்தை முடித்து நியாயப்படி தங்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை கேட்க ஊசி முனை இடம் கூட தரமாட்டேன் என்று துரியோதனாதிகள் மறுக்க தர்மராஜன் பகவான் கிருஷ்ணனை எப்படியாவது நீ போய் தூதுவனாக ராஜ்யத்தை அல்லது 5 கிராமங்களையாவது கேட்டுவிட்டு வா என்று பணிக்க அவன் கேட்டால் அல்ல கெஞ்சினாலும் தரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணன் துரியோதனனுடைய மனது எப்படி என்பதை நன்றாக தெரிந்து கொண்டு தர்மராஜனிடம் கூறினான். பின் ஏன் தூதுவனாக செல்கிறேன் அப்படிங்கிறியா? அவன் அதார்மீகன் என்பது இந்த உலகம் முழுவதற்கும் தெரிய வேண்டும். ஏன்னா யுத்தம் தான் இதற்கு தீர்வு என்பதில் ரொம்ப என்ன சொல்லுது, ஸ்திரமாக இருப்பவன் பகவான் கிருஷ்ணன். ஏனென்றால் அவனுடைய அவதாரமே அதர்மத்தை அழிக்க வேண்டும். எவ்வளவு பெரிய அநியாயம் தர்மத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. பாண்டவர்கள் வேறு தர்மம் வேறு என்பது இல்லை. அப்போ இதற்கு தக்க பாடம் கொடுக்க வேண்டும் என்பது கிருஷ்ணனுடைய எண்ணம். அப்போ மற்றவர்களுடைய அபிப்பிராயங்களை கேட்டறிந்தான். மற்றவர்கள் எல்லாரும் போய் சாந்தியே நமக்கு வேண்டும் என்று வேண்டு அப்படின்னு கேட்டாங்க. ஆனா சகதேவனும் திரௌபதியும் எந்த காலத்திலும் நீ இறைந்து அவனிடம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் கேட்டாலும் கொடுக்கும் நிலையில் இல்லை. அவன் யுத்தமே இதற்கு உண்டான தீர்வு என்பதை ஸ்திரமாக சகதேவன் கூறினான். இவர்களெல்லாம் அன்று நடந்த அவமானத்தை கொஞ்சம் கூட மனதில் நினையாமல் சாந்தி வேண்டு என்று உன்னிடம் கூறிக்கொண்டு இருக்கிறார்கள் கிருஷ்ணா அப்படின்னு திரௌபதி. ஒருவேளை அவர்கள் யுத்தத்துக்கு தயாராகவில்லை என்றால் கிருஷ்ணா நான் தயாராக இருக்கிறேன். என்னுடைய தந்தையையும் அண்ணனையும் என்னுடைய குழந்தைகளையும் அழைத்து கொண்டு நான் யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல் அப்படின்னு சொல்லிட்டு திரௌபதி சொல்ல அனைவரது அபிப்பிராயங்களையும் கேட்டு கிருஷ்ணன் தூதுவனாக கிளம்ப வழியில் குசஸ்தலா என்கின்ற கிராமத்தில் தங்கி அங்கு இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கெல்லாம் ரட்சணை செய்து இந்த செய்தி அஸ்தினாபுரத்திற்கு எட்டியவுடன் எப்படியாவது பகவான் கிருஷ்ணனுக்கு மிகப்பெரிய வரவேற்பினை கொடுக்க வேண்டும், உண்டான பணிவிடைகளை செய்ய வேண்டும், எப்படியாவது நம் வசப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று திருதராஷ்டிரன் நினைக்க பலவிதமான ஏற்பாடுகளை செய்திருந்தான். வழிநெடுக தோரணங்கள், அங்காங்கே தங்குவதற்கு உண்டான வீடுகள், நாம் என்ன உணவு வேண்டுமோ அது அத்தனையும் தயார் நிலையில் இருக்கக்கூடிய அளவிற்கு திருதராஷ்டிரன் அவ்வளவு ஏற்பாடுகளை செய்திருந்தார். ஆனால் துரியோதனனோ நிச்சயமாக பகவான் கிருஷ்ணன் பாண்டவர்களுக்காகத்தான் வருகிறார். அப்ப இந்த நேரத்தில் அவனுக்கு இந்த சன்மானத்தை கொடுத்து கௌரவம் செய்வது என்பது அவ்வளவு நல்லதல்ல. அவனுடைய ஆழ்மனதில் என்ன இருந்தது அப்படின்னா, பகவான் கிருஷ்ணன் வரட்டும், அவனை கட்டி வைக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் தான் இருந்தது. எப்பொழுது இந்த மாதிரி எண்ணம் துரியோதனுடைய மனதில் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சனோ பீஷ்மருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. அப்போ திருதராஷ்டிரனை பார்த்து உன்னுடைய மகனை அந்த சாவிலிருந்து யாராலும் தப்ப வைக்க முடியாது திருதராஷ்டிரா. ஏன்னா திருந்துவதற்கு பலவிதமான சந்தர்ப்பங்கள் வந்தது. ஆனால் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் கேட்கும் மனநிலையில் அவன் இல்லை. இப்போ பகவான் வரா, சரிங்களா? நீங்க அவனுக்கு ரதம் தருகிறேன், யானை தருகிறேன், தாசியர் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு பட்டியல் இடுகிறீர்களே ஒழிய அவன் என்ன கேட்கிறான், அவனுக்கு என்ன வேண்டும், அதை தந்தால் நல்லது நடக்குமே என்கின்ற எண்ணம் திருதராஷ்டிரா உனக்கு சிறிதும் இல்லை என்பதனை விதுரன் ஸ்பஷ்டமாக கூறினான். பகவான் கிருஷ்ணனுக்கு நீங்கள் கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்தலாம், அது முடியவே முடியாது.
பட் அவன் கேட்பதை உன்னால் கொடுக்க முடியவில்லை என்று அநிச்சயமாக யுத்தம் தான் தீர்வு, இது உன்னுடைய குல நாசத்திற்கு காரணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அத்தனை சான்றோர்களும் ஒரு சேர கூறியும் தர்மத்தை மிக மிக ஆர்வமாக கேட்க தெரிந்த திருதராஷ்டிரனால் அதை ஒரே ஒரு விஷயம் கூட அதை தன்னுடைய வாழ்க்கையில் என்ன சொல்லுது, அந்த தர்மத்தின்படி நடக்க முடியவில்லை. காரணம் துரியோதனன் மேல் இருக்கக்கூடிய அந்த புத்திர வியாமோகம் அப்படின்னு. என்னுடைய மகன் நன்றாக இருக்க வேண்டும், அவனே ராஜ்யம் ஆள வேண்டும் அப்படிங்கிற அந்த சுயநலமானது அவன் கண்ணை மறைத்தது. துரியோதனனோ மனம் முழுக்க அழுக்குகள், எவ்வளவு கெட்ட எண்ணங்கள் உண்டுமோ அந்த கெட்ட எண்ணங்களில் முழு உருவமாக இருந்தவன் துரியோதனன். இப்ப இந்த மாதிரி நேரத்தில் பகவான் கிருஷ்ணன் குசஸ்தலா என்கின்ற கிராமத்திலிருந்து கிளம்பினான். கிளம்பியவனுடைய வழிநெடுக இருபுறமும் அஸ்பராஸ்திரியர்கள் பூக்களை தூவி கிருஷ்ணனை மிக அற்புதமாக வரவேற்றனர். ஆனா வழிநெடுக அங்கங்கு அந்த கட்டிடங்கள் எழும்பி அவனை வரவேற்ற பொழுதும் எந்த இடத்திலும் அவன் ஏறெடுத்து பார்க்கவில்லை என்பதே உண்மை. அது மட்டுமல்ல, அந்த அஸ்தினாபுரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களும் பகவான் கிருஷ்ணனை வரவேற்க எதிர்கொண்டு வரவேற்றனர். திருதராஷ்டிரன், பீஷ்மர், துரோணர், இப்படி. அது மட்டுமல்ல, அந்த நாட்டில் உள்ள அத்தனை பிரஜைகளும் முன்னின்று கிருஷ்ணனை வரவேற்றனர். அது அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அவனை வரவழைத்து அற்புதமான ஆசனம் கொடுத்து பாத்தியம் கொடுத்து, அதாவது கை கால் அலம்ப நீர் கொடுத்து பாருங்க. அந்த நேரத்தில் கோதானத்தையும் செய்வித்தான் திருதராஷ்டிரன் எழுதுறாங்க. அப்புறம் நலம் விசாரித்தனர். நீங்க நல்லா இருக்கீங்களா, நாம் நல்லா இருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு அங்க எல்லாரும் சௌக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே பேசுறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்போ ஏன்னா வந்த உடனே இரவு நேரம் ஆகிவிட்டது. அப்போ உடனே அடுத்த நாள் தான் மற்ற விஷயங்களை பேச எத்தனிக்க வேண்டும். உடனே வழிநெடுகளும் அனைவர்களுடைய வீடும் தயாராக இருந்தது கிருஷ்ணனை வரவேற்று. ஆனால் அவன் நுழைந்தது என்னவோ விதுரனுடைய வீட்டிற்கு மட்டும்தான். ஏன்னா அவ்வளவு பெரிய சபையில் திரௌபதிக்கு அவமானம் நேர்ந்த பொழுது படித்தவர்கள் எத்தனையோ பேர்கள் இருந்தும் அனைவரது வாயும் பூட்டப்பட்டு இருந்தது. விதுரன் மட்டும் தான் இது அதர்மம் அப்படின்னு சொல்லிட்டு சப்தமுட்டு திரௌபதிக்காக வாதாடியவன், தர்மத்திற்காக போராடியவன். அப்போ அவன் என்னுடைய பக்தன். அவனுடைய வீடு சிறியதாக இருக்கலாம், அவனுடைய என்ன சொல்லுது விருந்தோம்பல் பஞ்ச பக்ஷ பரமாணம் அந்தெல்லாம் இல்லாம இருக்கலாம். ஆனால் அவனுடைய மனதில் பக்தி இருக்கிறது. துரியோதனனை விட அவன் ஏழாக இருக்கலாம், ஆனால் துரியோதனுக்கு கீழ் அடிமை பிரிவனாக, அதாவது வேலை புரிபவனாக இருக்கலாம். ஆனால் மனதில் இருக்கக்கூடிய பக்தியைத்தான் பகவான் கிருஷ்ணன் பார்க்கிறார். சரி, அடுத்து விதுரனுடைய வீட்டுக்கு போய் ஆஸ்வாசப்படுத்திக் கொண்டு அடுத்து குந்தியை பார்க்க சென்றான். குந்தி பகவான் கிருஷ்ணனை பார்த்த உடனே அவளுடைய புதல்வர்களுடைய நினைப்பு வந்தது. ஏன்னா 5 குழந்தைகளை எந்த ஒரு சூழ்நிலையில் அவள் வளர்த்தாள் என்பதனை நினைவு கூறுகிறாள் பகவான் கிருஷ்ணனிடம். ஏன்னா 5 குழந்தைகளை விட்டுவிட்டு தன்னுடைய கணவன் இறந்த ஒரு நிலையில் அனாதையாக நின்று கொண்டு அந்த குழந்தைகளை அழைத்து கொண்டு அஸ்தினாபுரம் வரும் பொழுது அவள் பட்ட அவமானங்கள் கொஞ்சமா நெஞ்சமா, கொஞ்சம் நினைச்சுப்பாரு. ஆனா கிருஷ்ணா, இவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு எந்த ஒரு நிலைமை வந்தது பார்த்தையா அப்படின்னு சொல்லிட்டு இது அத்தனையும் மனதில் ஓடிக்கொண்டு இருக்க பகவான் கிருஷ்ணனை பார்த்த உடனே ஓ என்று புலபுல என்று அழுதாள். ஏன்னா அத்தனை துக்கத்தை அவள் தேக்கி வைத்துக் கொண்டிருக்கிறாள். அது மட்டுமல்ல, எப்படியெல்லாம் என்னுடைய குழந்தைகள் காட்டினிலே கஷ்டப்பட்டார்களோ, ரொம்ப கஷ்டத்தை அனுபவித்திருப்பார்கள் போலே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உள்ள நல்ல நல்ல குணங்களினுடைய ஸ்வரூபமாக இருப்பவன் என்னுடைய மூத்தவன் தர்மராஜன். ஏன்னா
எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லாத ஒருவன் அப்படின்னா அது தர்மராஜன் மட்டுமே. தங்க நிற வண்ணம் உடையவன் அவன் நல்லா இருக்கானா? இப்படி ஒரு குழந்தையாக நினைவுபடுத்தி கொண்டு அவனை பார்த்தையா, அவனுடைய க்ஷேமம் எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு ஞாபகப்படுத்தி கிருஷ்ணனிடம் குசலம் விசாரித்தால் குந்தி. 10,000 யானை பலத்தை கொண்டவன் பீமசேனன். அது மட்டுமல்ல, அத்தியந்த பிரியமானவன். அப்போ பராக்கிரமத்தில் இந்திரனை என்ன சொல்லுது, இந்திரனை விட மிகப்பெரிய பலசாலியானவன் அந்த பீமசேனன் எப்படி இருக்கிறான்? அது மட்டுமல்ல, அர்ஜுனன் காண்டீபதாரி இல்லையா? நகுல சகாதேவர்கள். ஏன்னா தன்னுடைய குழந்தைகள் பக்கம் விசாரிப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், மாத்ரி குழந்தைகளாக இருந்தாலும் நகுல சகாதேவனை அவர்களையும் தன்னுடைய குழந்தையாக நினைத்து பாண்டவர்கள் 5 என்றுதான் சொல்றானே தவிர என் குழந்தைகள் மாத்ரி குழந்தைகள் என்கின்ற பக்ஷபாதம் என்பதை என்றுமே பார்த்ததில்லை குந்தி. அது மட்டுமல்ல, இவர்கள் அனைவரையும் விசாரித்த குந்தி, என்னுடைய மருமகள் எப்படி இருக்கா கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நல்ல குலத்தில் வந்தவள், நல்ல நடத்தை உள்ளவள், ஒரு சேர அனைத்து ஸ்திரீகளுக்கு உண்டான மங்கள குணங்களை நிரம்பியவள், எப்பொழுதுமே சத்தியத்தை தவிர வேறு எதையும் பேசாதவள், அவர்களுடைய கணவனுக்காக காட்டிற்கு சென்றவள். இதுல என்னன்னா, அவளுக்கு அந்த சபையிலே நடந்த அவமானம், அந்த மாதிரி ஒரு அவமானம் வேறு எந்த ஒரு பெண்ணிற்கும் நடக்கக்கூடாது. ஏன்னா சாஸ்திரங்கள் சொல்லப்பட்ட தர்மந்தான் வெல்லும் எந்த நேரத்திலும் அப்படின்னு சொல்வது உண்மையாக இருந்தால், அவளுக்கு நடந்த அவமானத்திற்கு நிச்சயமாக அதற்கு ஒரு விடை தெரிந்தே ஆக வேண்டும் கிருஷ்ணா. ஏன்னா அதர்மம் தலை தூக்கி நிற்கும் பொழுது தர்மத்தின் பக்கம் யாரும் பேசாமல் கை கட்டி வேடிக்கை பாட்டு கொண்டிருந்தார்கள் என்கின்ற ஒரு நிலை வரும் பொழுது, தர்மத்தை காப்பதற்கு வேறு யாருமே இல்லையா என்ற ஒரு நிலை வரும் பொழுது, கிருஷ்ணா உன்னை தவிர வேறு யார் இருக்கிறார்? நீ ஒருவன் தானே என்னுடைய மருமகளை காத்தாய். பாரு, இதுல என்னுடைய 5 குழந்தைகளுக்கும் இந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ளும் சக்தி இல்லை. ஆனாலும் வேறு வழியின்றி அமைதியாகத்தான் இருக்க முடிந்தது. இது மிகப்பெரிய துக்கம். ஏன்னா மனைவிக்கு ஒரு ஆபத்து நேரும் பொழுது மிகப்பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தும் எந்த ஒரு செயலையும் தங்களால் செய்ய முடியாத ஒரு நிலையில் 5 வேடிக்கை பார்க்கின்ற ஒரு நிலை எந்த ஒரு மக்களுக்கும் வந்திருக்க கூடாது. பாருங்க, எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் போது எவ்வளவு பெரிய அநியாயம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க நடந்ததே. யார் ஒருவரும் இது அநியாயம் என்று ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையே கிருஷ்ணா. விதுரன் ஒருவன் மட்டும்தான் அந்த சபையிலே இது அதர்மம் என்று கூறி தன்னுடைய வாழ்க்கைக்கு கௌரவத்தை தேடிக்கொண்டவன். இப்போ 2 கைகளையும் கூப்பி இது தப்பு, இது அநியாயம், இது உங்களுடைய குல நாசத்துக்கே காரணமாகும் என்று எச்சரிக்கை விடுத்தான். ஆனால் அவனுடைய பேச்சு சபையில் யார் ஒருவரும் செவிமெடுக்கவில்லை என்பதே மிக துக்கமான விஷயம். பாருங்க, ஒருவன் வாழ்க்கையில் பணத்தை வைத்தோ அந்த வித்தை வைத்தோ இவன் நல்லவன் கெட்டவன் என்ற தீர்மானத்துக்கு வருவதில்லை. அவன் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்கிறான் என்பது மிக மிக முக்கியமானது கிருஷ்ணா. நடவடிக்கை. துரியோதனன் கிட்ட மிகப்பெரிய செல்வம் இருக்கலாம், ஆனால் பெரியவர்களிடம் அவனுக்கு பக்தி இருக்கிறதா? அதுதான் நம்ம பெரியவங்க குழந்தைகளை வளர்ப்பு முறையால் வருவது. ஒருவரை பேசும் பொழுது மரியாதையுடன் அழைப்பது, வீட்டிற்கு வா என்றதும் வரவழைப்பது, தாகத்திற்கு நீர் கொடுப்பது, இதெல்லாம் எப்படின்னா இதெல்லாம் கலாச்சாரம்.
நம்முடைய பெற்றோர்களால் நமக்கு வருகின்ற ஒரு நல்ல நல்ல நடத்தைகள். நீ எவ்வளவு பெரிய படிப்பு படித்திருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. பெரியவர்களுக்கு மரியாதை தர வேண்டும் என்பது பாடமல்ல, பார்த்து தெரிந்து கொள்வது. இந்த நடத்தை இல்லாதவன் இந்த உலகையே வென்றாலும் அவனுக்கு கௌரவம் இல்லை. இது குந்தியினுடைய பேச்சு. பாருங்க, அந்த விதுரன் அத்தனை பேர் அமைதியாக இருந்த பொழுதும் அவனுடைய வார்த்தைகள் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த பூமிக்கே அலங்காரம் செய்தது. இதையெல்லாம் கேட்டு அவளுடைய மனசு ஆறல. இப்போ நாளைக்கு சென்று என்னுடைய பீமனிடமும் பீமனிடமும் அர்ஜுனனிடம் நீ போய் சொல். என்னது? சத்திரிய தர்மம் என்பதை என்றுமே விட்டு விடாதீர்கள். இதெல்லாம் அதர்மம் நமக்கு நடந்ததே, அதற்கு திருப்பி நாம் கொடுக்க வேண்டிய காலம் இது. அதற்கு உண்டான சிக்ஷைதனை இதுதான் என்னுடைய தாயின் விருப்பமும். பாருங்க, இன்று இருக்கக்கூடிய இந்த நிலையில் அமைதிதான் தேவை என்று தயவு செய்து யாரும் அமர்ந்து விடாதீர்கள். அது இந்த தாய்க்கு பிடிக்காது. ஏன்னா இவ்வளவு அதர்மம் நடந்தவளும் அதை எதிர்த்து நின்று போராடுபவனே சத்திரியன். நீங்க சத்திரிய வம்சத்தில் பிறந்தவர்கள். உங்களுடைய தர்மத்தை நீங்கள் செய்தால் தான் உங்களுடைய தாய்க்கு மிகவும் பிடிக்கும். இந்த விஷயத்தை கிருஷ்ணா என்னுடைய குழந்தைகளுக்கு நீ போய் சொல் அப்படின்னு சொல்லிட்டு குந்தி பலவிதமான விஷயங்களை கிருஷ்ணனிடம் தன்னுடைய பாண்டவர்களுக்கு செய்தியாக சொல்லிக் கொண்டிருக்கிறாள். இன்னும் மேல் என்ன என்ன சொல்கிறாள் என்பதை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.